அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற பகலரியான் படத்தோட விமர்சனம். பகலரியான் டைட்டிலே உண்மையாகவே ஒரு பொயட்டிக்காக, ஒரு அதாவது இருட்டை மட்டுமே பார்த்தவர் ஒரு கேரக்டர். இது நான் உண்மையாக பயங்கர எதிர்பார்ப்போடு போனேன். நடிகர் வெற்றி ஜிவி 2 இதெல்லாம் பண்ணார் இல்லைங்களா, ஜிவி 2லாம் பண்ணார், இன்னும் 8 தோட்டாக்களா இந்த படங்கள்லாம் பண்ணார். அப்படிங்கிறப்போ அவர் மேலே நமக்கு நிறைய எதிர்பார்ப்பு உண்டு. இந்த படத்துலேயும் அப்படி ஒரு கதையை தான் தேர்ந்தெடுத்திருப்பார். ஏன்னா டைட்டிலே பகலரியான். நம்ம அக்யூஸ்டுகள்லாம் இரவில் தானே எல்லாத்தையும் பண்ணுவாங்க, இந்த கேரக்டரை கரெக்டாக அவர் சூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு நினச்சா அதே மாதிரி தான் இருந்தது. படத்தில் வெற்றி மட்டும் இல்லைங்க, சுத்துப்பட்டு 18 பட்டு கிராமத்து மக்களுமே அக்யூஸ்டாக இருக்காங்க. அப்படி தான் சொல்லணும். இந்த படத்தில் என்ன சொல்ல வரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கு ஒருத்தர் தங்கச்சியை தேடுறாப்புல. அவர் தான் இந்த படத்துடைய இயக்குனரும் தயாரிப்பாளருமான அந்த முருகன். அந்த நபர் தன் தங்கையை காணோம், அப்பா உடம்பு முடியாமல் இருக்கிறாரு. அவர் பொண்ணு கிடச்சிருச்சாப்பா, ஒரு பெரிய இடம், பொண்ணு கிடச்சிருச்சாப்பா. அவங்களும் ரவுடி கும்பல் தான். இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணை கடத்திக்கிட்டு நம்மால் வெற்றி காரில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. என்னடா அது, அவர் அங்கே தங்கச்சியை தேடுறாரு, இங்கே வெற்றி ஒரு பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ நாமெல்லாம் என்ன நினைப்போம், அந்த பொண்ணு தான் அவருடைய தங்கச்சி, இவருடைய காதலி. 2 ரவுடி கும்பலில் அந்த ரவுடி கும்பல்கிட்டேருந்து இந்த ரவுடி கும்பல் பொண்ணை தூக்கிடுச்சு அப்படின்னு தாங்க நமக்கு இன்டர்வல் வரைக்கும் கதை போகுது. அதன் பிறகு வெற்றி அந்த பொண்ணை தூக்கிட்டு அலையிறாருல, அவர்கிட்டேருந்து அந்த பொண்ணை ஒரு கும்பல் தூக்குது. ஏன்னா வெற்றியால் பாதிக்கப்பட்ட அவங்க சிலர். என்னன்னா அந்த நம்ம இந்த புத்தர் காலத்திலலாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா, பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் அப்படின்னு சொல்லிட்டு. வெற்றி அந்த ஒரு பையனை உட்கார வச்சு பல்ல பிடுங்குறாரு, முடியை கொரடை வச்சு பிடுங்குறாருங்க. அந்த பையன் துடிக்கிறான். அவன் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறான், இவனை தீர்த்து கட்டினுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு வெற்றியை போட்டு தள்ள ஒரு பக்கம் சுற்றுறாங்க. இன்னொரு பக்கம் தங்கச்சியை காணாமல் இந்த கும்பல், அது பெரிய தாதா கும்பலாக இருக்குது. இன்னொரு பக்கம் உன் தங்கச்சி ஏன்ட்ட தாண்டா இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த முருகனை ஒரு கும்பல் கூப்பிடுது. இப்போது வெற்றி தான் இவருடைய தங்கையை கடத்தி வச்சுருக்கிறாரா, கடத்திக்கிட்டு சுற்றிட்டு இருக்காரா காரில். அதுவும் அந்த டைரக்டர் நல்லா யோசிச்சிருக்காருங்க. பழைய காலத்து கான்டஸா காரு, அதில் அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அவர் அப்படியே சுற்றுறாப்புல. பெங்களூர் தானே நம்ம போகிறோம், நீ ஏன் அப்படி போகிற அப்படி போகிறேன்னு கேட்குது அந்த பொண்ணு. ஆனால் ஒரு 4-5 மாத்திரையை கொடுத்து போட்டுக்க சொல்கிறாரு. அந்த பொண்ணு இவ்வளோ மாத்திரையும் போடணுமான்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்டு வெற்றி சொன்னதுனால அப்படியே போட்டுக்குது. இதுக்கிடையில் ஒரு ஃபோன் காலையும், வெற்றிக்கு வந்த ஒரு ஃபோன் காலையும் அந்த பொண்ணு அட்டன் பண்ணுது. அப்புறமும் அந்த பொண்ணு ஏன்டா அவ்வளோ மாத்திரையும் போட்டுக்குது, 4 மாத்திரை தானே இருக்குது, எதுக்கு அவ்வளோ மாத்திரைன்னு கேட்குதுங்கிறதுக்கெல்லாம் பின்பாதியில் விடை சொல்லியிருக்கிறாங்க. அதை விட பிரமாதமாக ஒரு விஷயம் இந்த படத்தில் என்ன ஒரு இதுனா, எல்லாமே ரவுடி கும்பல், எல்லாமே வெட்டு குத்து அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு சலிப்பை தருது. ஒரு கட்டத்துக்கு மேலே வெற்றி இந்த படத்தில் ஹீரோவாக ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட்டு, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு மம்மை அந்த மாதிரி ஒருத்தரா, அவரை தாண்டி இந்த முருகன் தெரிகிறாரு, இப்படிலாம் தோணுது. எல்லாத்துக்கும் கிளைமாக்ஸ் நெருங்க ஒன்று ஒன்றா அந்த முடிச்சு அவிழுது இல்லையா, முடிச்சவைக்கு பசங்க இவங்களுடைய இதெல்லாம் முடிச்சு அவிழ்கிறப்போ எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது. வெற்றி கடத்திட்டு போன பொண்ணு யார், அவர் அப்பாவை தாண்டி அவர் கல்யாணம் பண்ணி இந்த முருகன் அவருடைய அப்பாவை ஃபஸ்ட்டு வெற்றி அதே காரில் கடத்திட்டு போகிற மாதிரி தெரியுது நமக்கு. அதன் பிறகு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி ஒரு பச்சை குழந்தை அப்படிங்கிறது கிளைமாக்ஸில் தெரிய வருதுங்க. அப்போ தான் ஏன் வெற்றி அப்படி பண்ணார், எதுக்காக பண்ணார், அந்த பொண்ணு என்னாச்சு அப்படிங்கிறதெல்லாம் வித்தியாசமாக யோசிச்சுருக்காங்க. ஆனால் கிளைமாக்ஸில் ஹீரோ எடுக்கிற முடிவு படத்துக்கு பலமாக பலவீனமாங்கிறத ரசிகர்கள் தான் சொல்லணும். அதுதான் இந்த படத்தில் ஒரே ஒரு விஷயம். மற்றபடி இந்த கும்பல், இந்த முருகன் கும்பலும் சரி, வெற்றியோட கும்பலும் சரி, இன்னொரு பக்கம் இந்த முருகன் கும்பலை மிரட்டுற தாதா கும்பலும் சரி, வெற்றியால் பாதிக்கப்பட்ட தாதா கும்பலும் சரி, இவங்க எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிடுறாரு சாய் தீனா. அவர் ஒரு மிஸ்டர் ஹோம், ஆமாம் அப்படி தான் சொல்லணும். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரு கூட இருக்கிற ஏட்டையாவை வச்சுக்கிட்டு அவர் பண்ணுறது இருக்குது பாருங்கள், செம கிளாப்ஸ் தேட்டரில். அந்த ஒரு சீன்ஸ்
அதுலேயும் டைரக்டர் வித்தியாசமாக வச்சுருக்காரு. அதாவது பழைய பாட்டெல்லாம் போட்டு இவங்க ஆடிட்டு இருப்பாங்க. அங்கே வில்லனுங்க வந்து ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து வெட்டிக்கிட்டு வந்து அந்த பொண்ணை கடத்திட்டு வந்து ரேப் பண்ண ரெடி ஆகிட்டு இருப்பானுங்க. இவர் இங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு கிடப்பார் பாட்டெல்லாம் போட்டு போட்டு. அதுவும் படத்தில் வந்து உண்மையாக ரிலாக்ஸ்னா அந்த சாய் தீனாவோட போர்ஷனுங்க. ஆனால் ஒரு போலீஸ்காரங்க இப்படி ஒரு சீரியஸான டயத்தில் இப்படி இருப்பாங்களான்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் ரசிக்க முடியாது. அதே நேரம் ஒரு கேரக்டராக பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருங்க உங்களை ரொம்பவே சீட்டோட கட்டி போடும். வெற்றி ஆகட்டும், அக்ஷயா கந்தமுதன் ஆகட்டும், சாப்ளின் பாலு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தின் மூலயமா திரும்பி வந்திருக்கிறாரு. காமெடியானா இல்லை, கிட்டத்தட்ட ஒரு வில்லனா, இந்த முருகனுக்கு ஒரு கைடு மாதிரி, அதாவது ஒரு ஒரு ஆசான் மாதிரி வர்றாரு. சாய் தீனா அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர், அந்த முருகன் அவர் தான் இயக்குனர் இந்த படத்துக்கு எழுதி இயக்கி தயாரிச்சிருக்கிறாரு. வினுப்பிரியா, எனக்கு என்னமோ இந்த அக்ஷயா கந்தமுதனோட வினுப்பிரியா அவர் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் தெரிகிறாங்க. அவங்களுக்கு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லி ஆகணும். அதுக்காக அக்ஷயா கந்தமுதனும் நல்லா நடிக்கலாம் சொல்ல முடியாது, நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. மொத்தத்தில் இந்த படத்தில் கிளைமாக்ஸ் எல்லாமே வேலுக்கு இறைத்த நீராக முடிகிறத மட்டும் நம்மளால் ஏற்றுக்க முடியல. ஆனால் ஒரு பக்கம் முடிவு அப்படி இருந்தாலும் தடி எடுத்தவன் தடியால் தான் சாவான், கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான்னு ஒரு பழமொழி இருக்குமா, அந்த ஒரு நீதியை போதிச்சிருக்கிறதுல பகலறியான் உண்மையாக பக்காவாக தெரிகிறான். இந்த படத்துக்கு விவேக் சாராவோட இசை, இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு அபிலாஷோட ஒளிப்பதிவு மணிரத்னம் படம் மாதிரி இருக்குதுங்க. ஆனால் இந்த காட்சிகளை கோர்வைப்படுத்தினதில் ஏதோ ஒரு மிஸ்ஸிங். அது அந்த இயக்குனரே நடிகராகவும் வெற்றிக்கு மேலே அவருக்கு கேரக்டர் இருந்ததுனாலேயே என்னவோ கொஞ்சம் கோட்டை விட்டுருக்கிறாரு. ஆனாலும் பகலறியான் ஆக்ஷன், கிரைம், த்ரில்லர் இதை விரும்புகிறவங்கள நிச்சயமாக பக்காவாக திருப்திப்படுத்தும். அந்த விதத்தில் பகலறியான் பக்காவானவன் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.